பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டங்களில் இந்திய பெரு முதலாளிகள் பன்னாட்டு சுரண்டல் பேர்வழிகளோடு கைகோர்த்து கொண்டு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியோடு ஹைட்ரோ கார்பன், அதாவது எரி எண்ணெய் எரி காற்று கிணறுகளை அமைப்பதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட திட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது. சுற்றுப்புற சூழல் அமைப்பு ஆய்வுக்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. பிற மக்கள் கூக்குரல் எழுப்பிய பிறகு, போராட முனைந்த பிறகு தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டு நாங்கள் ஆய்வுக்குத்தான் இசைவளித்திருக்கிறோம், ஒப்புதல் அளித்திருக்கிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் சொன்னார். ஆனால் அங்கு தங்கு தடையின்றி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கம் தென்னரசு என்கின்ற ஒரு அமைச்சரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், தங்கம் தென்னரசு போன்ற ஏறக்குறைய 6-7 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். வேளாண்மையை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு குலத்தொழிலும் அது அல்ல. அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மண்ணை நம்பி வாழக்கூடிய மக்கள், வேளாண்குடி மக்கள், அவர்கள் இன்றைக்கு பதறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஊடகவியலாளர் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி நம்முடைய ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர், தமிழர் அதிகாரம் தலைவர் அன்பு தம்பி அழகர்சாமி பாண்டியன் ஏற்பாட்டிலே அவரும் தமிழக மக்கள் புரட்சி கழக தலைவர் அண்ணன் அரங்க குணசேகரன் அவர்களும், அதே போல தமிழ் தேசிய செயற்பாட்டு களத்திலே நிற்கக்கூடிய வீர மங்கை தூய தமிழச்சி அன்புமகள் பி காளியம்மாள் அவர்களும் நானும் இணைந்து அரசுக்கு உணர்த்துவதோடு நாட்டு மக்களுக்கும் அந்த செய்தியை வெளிப்படுத்தினோம். அது தொடர்பான செய்திகளை நம்முடைய அன்பு மகள் காளியம்மாள் அவர்கள் ஒரு 40 நிமிடம் ஊடகவியலாளர்கிட்ட விளக்கிய போது நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு வினாவை கூட குறுக்கே கேட்க முடியாத அளவுக்கு தெல்ல தெளிவாக புள்ளி விளக்கங்களோடு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் வரக்கூடிய, அது வேளாண்குடி மக்களாக இருந்தாலும் சரி, கடலாடி மக்களாக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் வரக்கூடிய பேராபத்தை அப்படி அள்ளி 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 ஊடகவியலாளர்கிட்ட சொல்லி தமிழ்நாடு அரசை எச்சரிக்கை செய்தார். அபாய மணியை அடித்தார். நானே வியந்து போயிட்டேன். காளியம்மாள் இவ்வளவு செய்திகளை உள்வாங்கி கொண்டு எந்த குறிப்பும் இல்லாமல் இப்படி பேசுகிறாரே என்று. இவரையா நாம் தமிழர் கட்சி இழந்தது? இந்த ஆற்றல் வாய்ந்த, அறிவார்ந்த, தூய தமிழச்சியை, வீர தமிழச்சி, மக்களுக்காக களமாடக்கூடிய தமிழச்சி சீமான் இழந்து விட்டாரே. அந்த வகையிலே சிவகங்கை, செந்தமிழர் சீமானுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வைகை பாசன பகுதி மற்றும் அதை சார்ந்த கடல் பகுதிகளில் வரக்கூடிய பேராபத்து குறித்து ஆற்றல் மரத்தி அன்புமகள் காளியம்மாள் பேசுவதை பாட்டாளி சொந்தங்களே, உலகத் தமிழர்களே, கொஞ்சம் செவிமடுத்து கேட்டு பாருங்கள். தமிழ் நிலத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை விளக்குகிறார் காளியம்மாள். பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக? இன்னைக்கு ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு அனுமதியை 2023 வாங்கியிருந்திருக்காங்க மத்திய அரசு. அதுக்கான கிளியரன்ஸை இங்க மாநிலத்துக்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற அழிவுகரமான திட்டங்கள் விவசாய நிலங்கள்ல வர்றத மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்குமே இந்த விஷயத்தை கடத்துவதற்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கிறது. மாநில அரசுடைய பதில் என்னவாக இதுல இருக்குது? மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு மாநில அரசு கிடையாது. மாநில அரசு தன்னுடைய மாநிலத்தினுடைய மக்களுடைய நலனையும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பாதுகாத்து அதன் மூலமான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். ஒரு உண்மையிலேயே வளர்ச்சிக்கான திட்டம் இல்ல மக்களுக்கான திட்டம் ஒண்ணு வருது அப்படின்னா அதை ஆமோதிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் மாநில அரசு வேலைதான். அதே போன்று மக்களுக்கு எதிரான, தன் நிலத்துக்கு எதிரான, எதுக்கு மாநில அரசுன்னு ஒரு அரசு? மத்திய அரசே நேரடியாவே எல்லா மாநிலத்தையும் ஆட்சி பண்ணணும். தன்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்னவா இருக்கும், செயல் என்னவா இருக்கும், இங்க இருக்கிற புரிதல் என்னவா இருக்கும், இங்க இருக்கிற சூழ்நிலை உணர்த்துவது என்னவா இருக்கும், இதுக்காக தான் ஒரு தனித்தனி
ஒரு அரசாங்கம் நமக்கு கொடுக்குறாங்க. அதை பொறுத்து வந்து மாநில அரசு கவனத்தில் எடுத்து ஏற்கனவே அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்கையே நாங்க வந்து அது ஒரு பெரிய காகிதத்தை எழுதி கையெழுத்திடப்பட்ட ஒரு அரசினுடைய ஒரு ஜீவோ மாதிரி நாங்க நினைக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதனால அவங்களுடைய வெறும் வாயாலோட சொன்னதா மட்டும் இல்லாம ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமா மாறணும். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு அதிகாரம் பிறப்பிக்கப்படணும். ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிளியரன்ஸ் வந்து திரும்ப பெறப்படணும் அப்படிங்கிறதுதான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அறிவியல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி. அப்ப வந்து இப்ப வரக்கூடிய எல்லா திட்டங்களையுமே நாம வந்து எதிர்த்துட்டு இருந்தோம், எல்லா மாநிலங்களையும் எதிர்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? வந்து வாழ்றதுக்கு வந்து அழகா இருக்கணும்ன்றது முக்கியமா, உயிரோட இருக்கணும்ன்றது முக்கியமான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுதானே நம்ம வைக்கிற கேள்வி. அழகா இருக்கணும்ன்றதே முக்கியம்தான், ஆனா உயிரோட இருந்தாதான் நீங்க அழகா இருக்க முடியும். நாங்க உயிரோடு இருப்பதற்கான பேச்சை பேசுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க சொல்றீங்க அப்படி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு, நாங்க தான் ஹை டெவலப்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் கிளைம் பண்ணி, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் கிளைம். அப்ப என்னதாக இங்க இருக்கு அப்படின்னா, எதை வைத்து உங்களுடைய எக்கனாமிக்கல் வந்து உயரும் நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய உணவு உற்பத்தி நீங்க எப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீங்க, அதன் மூலமான என்ன வருவாய் ஏற்றுறீங்க, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கான வேலை வாய்ப்பு, தனிநபர் வருமானம், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துறீங்கன்னா, இருக்கிற நிலத்தையெல்லாம் அழிச்சுக்கிட்டு, இருக்கிற உழைப்பெல்லாம் வீணாக்கிட்டு, இருக்கிற விவசாயத்தை உணவு உற்பத்தி எல்லாம் நீங்க தடுத்துட்டு, எதுவுமே ஏற்றுமதி பண்ண முடியாம பொருளாதாரத்தை பெருசாம எப்படி வளர்ந்த நாடா மாறுவீங்கன்னு நான் கேட்கிறேன். வெறுமனையே முதல்ல டெவலப்டுன்னா என்னன்னு கேட்கிறீங்க, நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலை அமைத்து விட்டால் அதுக்கு பேர் டெவலப்பா? இருக்கிற வளத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு பேர் டெவலப்பான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க யாரும் வளர்ச்சிக்கு, அதாவது ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு எதிரானவங்க யாரும் கிடையாது. நாங்க வந்து குச்சி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம், அது வந்து மின்சாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்றோம் அப்படி சொல்லல. ஒரு காலத்துல நல்லதா இருந்திருக்கு. ஆனா காலம் மாற மாற நம்மளும் ஒரு அப்டேட் வெர்ஷனுக்கு போறோம். நாங்க சொல்லுவது என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு வளர்ச்சி. ஒரு தாயின் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை நிறைய பிரச்சனைகள் தாய்க்கு கொடுக்கும். ஆனா அந்த குழந்தை வந்து தன் தாயை சாகடிக்கணும்னு, அது மாதிரிதான் நம்மளும் ஒரு நமக்கு பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாய் மார்ல பால் கொடுக்குறோம், மார்பே அரைச்சி சாப்பிடறதுக்கு. அதுதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நீங்க மேம்படுத்துங்க. மின்சாரம் தயாரிப்பது எல்லா நாடுகளும் நிலக்கரி சார்ந்த மின்சாரத்தை வந்து தடை பண்றாங்க, வளர்ந்த நாடுகள்லாம். நீங்க யார் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்றீங்களோ அந்த டெவலப்டு கண்ட்ரியே நிலக்கரியை வச்சு மின்சாரம் தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதை காட்டிலும் பொல்யூஷன் அதிகமா வருது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க அவங்க கைவிடப்பட்ட அந்த தொழிற்சாலையில கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க. இங்க நான் கண் கூட பார்த்ததை சொல்றேன். பரங்கிப்பேட்டையில ஒரு தனியார் நிறுவனத்தினால நிலக்கரி சம்பந்தப்பட்டு மின்சாரம் தயாரிப்பது ஒரே மாதத்துல 16 பேருக்கு மூக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அந்த எரிசாம்பல் பரவி அதை பராமரிக்கிறாங்களா, அதை சரியா பாக்குறாங்களான்னு கூட தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த விதமான செயல்பாட்டையும் எடுக்கிறது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை தர வேண்டிய அறிக்கையை 6 முறை ஆர்டிஐ போட்டுவாங்க. அதுவுமே அங்க போய் தான் அவங்க போய் அதுக்கான பரிசோதனை எல்லாம் பண்ணி தந்தாங்களான்னா இல்ல. எங்களுக்கு ஒரு அறிக்கை கேட்டு ஆர்டிஐ போட்டுட்டே இருக்கிறோம், ரொம்ப தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறோன்றதுக்காக ஒரு அறிக்கையை கொண்டு வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்தாங்க. இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறத பல விதமா அவங்க அதைதான் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு உள்ள இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து அமைதிப்படுத்தி பிரச்சனையை பெருசாக்காம பாத்துக்கோ. ஆனா இது அங்க இருக்கக்கூடிய சார்ந்தக்கூடிய சாமானியவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஒட்டுமொத்த லாபம் எவ்வளவு தெரியாது, அந்த லாபத்துல 2% எவ்வளவு தெரியாது. அது எனக்கு வர வேண்டிய பணம் அது எங்களுக்கு ஒழுங்கா வந்துட்டானாலும் அதுவும் தெரியாது. அப்ப இது போன்ற ஒரு விஷயத்தெல்லாம் யாரு பேசுறது, யார் செய்யறது, இதெல்லாம் அரசாங்கம் நேரடி கவனத்துல எடுக்க. இந்த ஒரு நிறுவனம் ஒழுங்கா வேலை செய்தான்னு ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்கன்னா அந்த அலுவலகத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்றத பார்க்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. இது எல்லாத்தையுமே பொதுமக்கள் பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு அரசாங்கம் இல்லை? அப்படி ஒரு பாதிப்பு நிலை இருந்து நாங்க இப்ப நீங்க 100 பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னாங்க. ஒரு சாதாரணமா சொல்லுவோம், அந்த பவர் பிளான்ட்லயே நாங்க 100ல இருந்து 200 பேருக்கு உள்ளூர்காரங்களுக்கு வேலை தருவோம். 2 பேர் வேலை செய்யறாங்க. அது என்னன்னா துப்புரவு பணி செய்யறாங்க. யாருமே இங்க எல்லாமே வடமாநிலத்துக்காரவங்களை கூட்டு வந்து வேலை கொடுக்குறாங்க. பாருங்க, என்னோட நிலம், என்னோட தண்ணி, என்னோட காத்து, இதெல்லாம் தான் மாசுபடுது. என்னோட கடல் எல்லாம் மாசுபடுது. நீங்க அப்படியே அந்த எரிசாம்பலை கொண்டு வந்து கடல்ல கொத்துறீங்க. இதெல்லாம் மாசுபடுது. இது அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். பொருளாதாரத்தை யாரு? நீங்க எம்ஓவி சைன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த மாதிரி தனியார் மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனங்கள்ட்ட பண்ணிருக்காங்க. அவங்களோட உற்பத்தி காஸ்ட் எவ்வளவுன்னு பாருங்க, இவங்க வாங்கியிருக்கிறதோட காஸ்ட் எவ்வளவு பாருங்க. இப்ப எல்லாத்தையுமே ஒரு அரசாங்கமே அதை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூனிட் மின்சாரம் வந்து ₹4.50 தயாரிப்பு செலவுக்கு ஆகுது அப்படின்னா இவங்க கிட்ட ₹12.50 வாங்குறாங்க.
நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பர்டிகுலரா இதான் அமௌண்ட்டானா நான் எக்ஸாக்டா எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி என்னன்னா, எதுக்கு நான் வந்து ₹1 மதிப்புள்ள ஒரு பொருளை நான் ஏன் என்னோட தண்ணியை கொடுத்து, என்னோட நிலத்தை கொடுத்து, என்னோட மின்சாரத்தை கொடுத்து, என்னோட காத்தை கொடுத்து, உன்னோட எல்லா அனுமதியும் கொடுத்து, இதுக்கான கடனுதவியும் கொடுத்து, மானியமும் கொடுத்து, நான் ஏன் அங்க ₹9 வாங்கணும்? அப்ப இங்க இந்த எம்ஓயு யாரு தலையில கட்டப்பாங்க? இதுக்கான மொத்தமும் யாரு பாதிக்கப்படுறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான். ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயலம் வருது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நிறுவனம் கட்டி கொடுத்த சமுதாய கூடத்துக்கு பெயிண்ட் அடிச்சு நம்ம பேரை போட்டு வச்சுக்கலாம். நீங்க வேணா போய் வேணா பாருங்க, ஆதாரபூர்வமா நான் அப்ப இது போன்ற ஒரு சூழல்ல தான் இங்க தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களா அமையுது அப்படின்னா, அது எதுக்கு இதுக்கு பேர் டெவலப்மெண்டா? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் இது. மக்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு போராட்டமே நம்மளால பண்ண முடியல, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, இரவோட இரவா வந்து காவல்துறை கைது பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய திட்டங்களை வந்து நம்ம எப்படி மக்களால நிறுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு முதலாளித்துவ நாட்டுல கூடங்க அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியும். ம். ஆனா இங்க ஜனநாயக நாடுன்ற ஒரு காலத்துல அந்த வாய்ப்பூட்டு சட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பூட்டு சட்டம் தொடருது. அதான் யதார்த்தம். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அரசு எதிர்த்து கேள்வி கேட்டு கூட நீங்க ஆர்ப்பாட்டம் போடலாம். ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் போட முடியாது. இதுதான் இங்க வந்து உண்மையிலே யதார்த்தமா இருக்கு. இப்ப நம்ம இதை நோக்கி ஒரு மக்கள் நான் பாதிக்கப்படுறேன், என் பாதிப்பை நான் சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க. அப்ப என் பாதிப்பை சொல்லக்கூட இங்க தளம் தயாரா இல்லை அப்படின்னா, இங்க மத்திய அரசோட நிலைப்பாடு வேறு, மாநில அரசோட நிலைப்பாடு வேறா? இந்த விஷயத்துல நான் பாக்கல. இவங்க கொள்கை சார்ந்திருக்கலாம், அரசியல் சார்ந்திருக்கலாம், கட்சிகள் சார்ந்திருக்கலாம், அல்லது யாரு ஓட்டு வாங்குறது, யாரு வெல்றது, வெற்றி தோல்வியை சார்ந்திருக்கலாம். ஆனா கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட எல்லாமே ஒற்றுமையா இருக்காங்கன்றதுதான் நான் பார்த்த வழக்கமான உண்மை. இப்ப நீங்க ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, மாநில அரசும் மத்திய அரசும் எதிரெதிர் நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னா, அவங்க திட்டம் கொண்டு வரதை என் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நின்றுக்கணுமா இல்லையா? இப்ப மாநில அரசு ஒரு 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 திட்டத்தை செயல்படுத்துது, அது வந்து என் மக்களுக்கு நல்லது இல்லை, இது எதிரானதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து எதிர்த்து நின்றுக்கணுமா? அப்படி ஒரு திட்டம் சொல்லுங்களேன். கிடையவே கிடையாது. இப்ப இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, கட்சி அரசியல் தேர்தல் சூழியல்ல ஒரு பக்கமாகவும், மக்கள் பிரச்சனை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சார்ந்து ஒரு ஒருதலை பட்சமாகவும் தான் இருக்கு. இதுல எல்லாருமே ஒண்ணு கூடிக்குவாங்க. இதுல யாரும் வந்து மாறுபட்டவங்கன்னு கிடையாது. இந்த கட்சி எனக்கு எதிரானது. இப்ப பிஜேபி சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொல்லலாம் ஒரு சில விஷயத்துல. அதுவுமே அது அவங்க கௌரவம் சார்ந்த விஷயமா இருக்கு. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக அப்படி ஒரு விஷயத்த சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல 20 கிலோமீட்டருக்கு ஒரு அணுமின் நிலையமோ அனல் மின் நிலையமோ அல்லது வந்து நீர்நிலை சம்பந்தப்படாத தண்ணீர் தேவைப்படாத தொழிற்சாலைகளோ கடலோரத்துல வந்திருக்குமா? நீங்க அந்த ஊர் கடற்கரை போயிட்டு சும்மா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துற மாதிரி ஒரு கடற்கரை போயிட்டு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு அப்படியே வீடியோ லைன் எடுத்துவாங்க. இந்த கடற்கரை இறந்து போன கடலான்னு நீங்க ஒரு சைமா சாயப்பட்ட கழிவு, நாகார்ஜுன ஆயில் பிளான்ட்டோட கழிவு, INFS பவர் பிளான்ட்டோட கழிவு, இன்னும் பலதரப்பட்ட சின்ன சின்ன தொழிற்சாலைகள், அந்த எல்லாரோட மொத்த கழிவும் கொண்டு போய் கொட்டின பிறகும் கூட அந்த கடல் தன்னோட தகவமைப்பை வைத்திருக்கு அப்படின்னா, அதுதான் தமிழ்நாட்டோட இயற்கை சூழ்நிலை. அதை போய் நீங்க மாத்த நினைக்கிறீங்க அப்படின்னா, இயற்கையினுடைய பேரிடரை தாங்குவதற்கான ஆற்றல் இது வரைக்கும் மனிதனுக்கு இல்லை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. முதலமைச்சர் சொல்றாங்க தைரியம் இருந்தா மோடி தமிழ்நாட்டுல வந்து பேசட்டும் அப்படின்றாங்க. பீகார் அந்த வடமாநில இளைஞர்களுடைய துன்புறுத்தல் இங்க நடக்குதுன்ற ஒரு செய்தியை முன்னிட்டு, அப்படிப்பட்ட முதல்வரா இதற்கெல்லாம் வந்து அஞ்சுவாரா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு? முதல்ல நான் அவங்க சொல்றேன், அந்த மாநிலத்துல இருந்து இங்க வந்திருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இங்க வந்து வாக்கே செலுத்த முடியாது. இங்க வந்து வாக்கு செலுத்துறதுக்கான வாக்குரிமை வெளி மாநிலத்துல இருந்து வந்த ஒரு பீகாரியா இருக்கலாம், இல்ல எந்த மாநில உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், எங்கிருந்து வராங்களோ அவங்க எல்லாருக்குமே இங்க வாக்குரிமை செலுத்துகின்ற அளவிற்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்காங்க. ஆனா தமிழனுக்கு அப்படி உண்டா அப்படின்னா இல்ல. அவங்க வந்து ஊருக்கு தான் ஓட்டு போட்டுட்டு போகணும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. அந்த அளவுக்குமான சுதந்திரம் ஏன் இந்த மாநிலத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல அடிச்சு விரட்டலையா? காவல்துறை அதிகாரி அடிக்கலையா வட மாநிலத்துல? இங்க என்ன அவங்களுக்கான பாதுகாப்பு குறைஞ்சு போச்சு? இது வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம்னு ஒரு வாசகம் வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி யார் வந்து வேணாலும் இங்க இருக்கலாம், வாழலாம், உழைக்கலாம், போலான்னு தான் இங்க சூழல் இருக்க தவிர யாரும் இங்க கொடுமைப்படுத்தி அடக்குமுறை பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இங்கு வந்து வாக்கு செலுத்தலாம் என்ற நிலையே இங்க இருக்கக்கூடிய தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. அவங்க நினைக்கிறவங்களதான் ஆட்சியாளர்களா கொண்டு வர முடியுமா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் இது ஒரு பச்சோபாகம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலை. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இங்க வந்து பீகாரிகள் அடிக்கப்படுறாங்கன்றது மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் இது பண்றாரா? புரியல. பீகாரி உங்களுக்கு எப்படி குடிமக்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் குடிமக்கள் தான். அப்ப அங்க இருக்கிறவங்க மாதிரி இங்க இருக்கிறவங்களை நீங்க பாக்குறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை நோக்கி அதான் சொல்றேன், அரசியல் நோக்கி, கட்சியினுடைய கொள்கை நோக்கி, எதிர்கட்சி என்ற சூழல் நோக்கி இவங்க திடகாத்திரமான பதில
சொல்லுவாங்க மாநில அரசு, அது எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப கல்வியா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா அதே சூழ்நிலையில கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துட்டா நிறைய கமிஷன்ஸ் தானே இது பேசப்படுது. கார்ப்பரேட் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல வந்து ஒன்றுபட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களோட செயல்பாடுகள் இது வரைக்கும் இருந்தது. நம்ம சும்மா சந்தேகிக்கல, உங்களோட செயல்பாடு அப்படி. இப்போ நீங்க பறந்து விமான நிலையம் அப்படிதான் நீங்க நினைச்சிருந்தா தடுக்க முடியும். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நீங்களே சொல்றீங்க ஹைட்ரோ கார்பன் இங்க வராதுன்னு. அப்ப மீண்டும் ஒரு ஸ்டேட் கிளியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னா உங்களை தாண்டி எப்படி அந்த கிளியரன்ஸ் வருது? அப்ப இந்த இடத்துல எங்க நீங்க உடன்படுறீங்க அப்படின்னு இந்த மாதிரியான சூழல்ல நீங்க உடன்படுறீங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது இல்லையா? அதுதான் இது. இன்னொன்னு என்னன்னா, மக்களுக்கு இது சார்ந்த விழிப்புணர்வு என்பது ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. இத்தகைய பேராபத்து, அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிர்காலத்திலே சூழக்கூடிய பேராபத்து குறித்து நம்முடைய அன்பு மகள் வீர மரத்தி, ஆற்றல் மரத்தி காளியம்மாள் கூற்றை கேட்டீர்கள். சிந்தியுங்கள் தமிழர்களே என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.